Hello students, welcome to Solve Via Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 3.3ல 4th sum. Determine k and solve the equation 2x cubed minus 6x square plus 3x plus k equal to 0 if one of its roots is twice the sum of other two roots. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கான ரூட்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ let the roots be ஆல்ஃபா பீட்டா அப்புறம் தேர்டு ரூட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் அதர் டூ ரூட்ஸ். அதாவது இந்த ரெண்டு ரூட்டோட சம்மோட 2 டைம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் 3 ரூட்டும். இப்போ நம்ம சிக்மா 1 கண்டுபிடிக்கிறோம். அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதாவது மைனஸ் ஆஃப் மைனஸ் 6/2. ஸோ இதில் 2 ஆல்ஃபா, இதில் ஒரு ஆல்ஃபா, ஸோ 3 ஆல்ஃபா ஆகும். அதே மாதிரி இதுவும் 3 பீட்டா ஆகும். ஸோ நான் காமனாக 3 டைம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதுறேன். அதாவது இதையும் ஒரே வேரியபிளாக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இதுவும் நம்மளுக்கு 3 தான் வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் 3 வரும். அப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1. நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது ஒரு ரூட். அப்போ இதை 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ரூட் கிடைக்கும். ஸோ 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 2ங்கிறது ஒரு ரூட். ஸோ நம்மளுக்கு ஒரு ரூட் தெரிஞ்சனால இந்த ஈக்குவேஷனை 2 வச்சு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ 2 மைனஸ் 6 3k. ஸோ 2ஆல் பண்ணுறோம். 0 2 2 2s are 4 minus 2, then 2 1s are 2 2s are minus 4 1 1 into minus 2 minus 2. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கணும். ஏன்னா 2ங்கிறது ஒரு கன்ஃபார்ம்டு ரூட். அப்போ k மைனஸ் 2ஓட வேல்யூ 0வாக தான் இருக்கணும். அப்போ கேவோட வேல்யூ என்ன? 2. இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு ரிமைண்டர் k2ங்கிறப்ப 0 தான் வரும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதி இதை வச்சே மீதி 2 ரூட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, பியோட வேல்யூ என்ன? மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர், அதாவது மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி பை 2a. ஏவோட வேல்யூ 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணியிருந்தா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 2s are 8 பை 2 2s are 4 ஆகிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 பை 4ன்னு வரும். ஸோ ரூட் 12 அப்படிங்கிறது 2 ரூட் 3 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 12 வந்து 4 இன்ட்டு 3 நம்ம பிரித்து எழுதலாம். 2 மட்டும் ரூட் அவுட் 4 மட்டும் ரூட் அவுட் 12 வந்து 2 ஆகிடும் பை 4. ஸோ இதில் காமனாக நான் 2வை வெளில எடுத்தேன்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 4ன்னு வரும். ஸோ இதில் ஒரு 2வை மட்டும் நான் கேன்சல் பண்ணேன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க ஆன்சர் என்ன? த ரூட்ஸ் ஆர் ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்ச 2 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2 1 மைனஸ் ரூட் 3 பை